இன்னும் ஸ்கையே அடிச்சு புடிச்சு ஃபைனலுக்கு கொண்டு வந்துட்ட டீம. ரோஹித் பாய் ரொம்ப கடுப்பா இருக்கு பாய். இந்த தூபே, சஞ்சு, அபிஷேக், அக்சர் எல்லாம் தோனி பாய்னு சொல்றாங்க. இத கேட்டு கோச்சு ரொம்ப கடுப்பாகிறாரு. இவனுங்களெல்லாம் சமாளிக்கிறதே எனக்கு பெரும்பாடா இருக்கு. என்னால பேட்டிங்கை கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பாய். இந்த ஹர்திக் பாண்டியா வேற நான் சொல்றத கேட்கவும் மாட்டேங்கிறான். அவனே முடிவெடுத்துக்கிறான், அவனே பேட்டிங் குடிக்க போறான். முடியல பாய். அதுக்கு என்ன நீ வாயை பொத்திக்கிட்டு பேசிட்டு இருக்க? இந்த கேமரா எடுக்கிறான்ல, எடுத்துட்டு லிப் ரீடிங் பண்றானுங்க பாய். அதனாலதான் உஷாரா இருக்கேன். பார்த்தல எங்க அப்பா அம்மாட்ட நான் நல்லா பாத்துக்கிறேன்லாம் சொன்னீங்களே தல, என்ன தல என்ன இப்படி கழட்டி விட்டீங்க நடுவுலையே? அடே, நான் ஒரு 46-48 வயசு வரையும் விளையாடலாம் நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ போட்ட வயட தடுத்து எனக்கு முதுகு வலி, முட்டி வலின்னு வந்து கிடக்குறேன்டா நானு. நீ போடுற 4 ஓவர்ல 15 டைவ் அடிக்க வேண்டியது இருக்கு. இதுல மேட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் ஒய்ஃபும் முதுகு அம்மி விட மாட்டேங்கிறான் உன்னால. உன்னை எல்லாரும் தலான்னு தான் சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் அப்பா தலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பா தலை இதுக்காகலாம் உன்னை டீம் எடுக்க முடியாதுரா தம்பி. யோ புருஷா, நீ எதுக்கு கிரவுண்டுக்குள்ள வர? போன வருஷமே கப்பு வாங்கிட்ட, இப்ப எதுக்கு கிரவுண்டுக்குள்ள வந்து உலாத்திட்டு இருக்க? தலையெல்லாம் பாரு, மேட்ச் முடிஞ்சவொன்னு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. இல்ல யார பக்கம் வந்து நிக்கிறேன்னு கேக்குற? பாடியை குறைச்சிட்டு சீன் காட்டிக்கிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும். ஐயையோ, அதெல்லாம் இல்லாமா, சும்மா வந்து நின்னமா பசங்க வின் பண்ணிட்டானுங்களேன்னு ஒரு சந்தோஷத்துல. அதுக்கு நீ எல்லா மேட்சுமேவா? என்ன ஜோக் காட்டுறியாரங்கா? சொல்லு, எவ்வளவு பாக்குறேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். சாமச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஆளையே காணோம். ஏதோ அவார்டுலாம் வாங்கி சீன போடுறியடா கில்லு. வாடா கார் ரேசர், உன் பேர் எங்கேயுமே அடிபட மாட்டேங்குதேடா. நீ கூட T20 வேர்ல்டு கப் செலக்ட் ஆயிடுவேன்னு பயந்துகிட்டே இருந்தடா. ஆனா நீ எனக்கு கம்பெனி கொடுத்த பாரு, மாஸ்டரா. தெரியும்டா, நீ தான் கருவி என்ன காலி பண்ணிருப்பேன்னு. நீ கூட லைம் லைட்ல இருக்கடா. அந்த சாம்சங் எடிட்டட் பிக்கு T20ல செலக்ட் ஆகாதது, அகமதாபாத் ஸ்டேடியம் அப்படி இப்படின்ட்டு இன்னெல்லாம் எல்லாரும் மறந்தே போயிட்டானுங்கடா. மச்சான், நம்ம 2 பேரும் IPL ஆரஞ்சு கேப் வாங்கி மாஸ் பண்றோம். படிச்சு சொன்னேடா, மேட்ச் ஜெயிக்காதீங்க, வேணா எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் ஜெயிக்க வேணாம் அப்படின்னு. பெரிய புட்டிங்கி மாதிரி ஜெயிப்பேன். 200 ரன்னு டார்கெட்டா இருந்தாலும் சேஸ் பண்ணி வின் பண்ணியே அவனு ஒத்த கால்ல நின்ன நீனு. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க பாத்தியா? இப்ப பவுலிங் ஸ்பெல்லிங் தெரியாதவெல்லாம் வந்து நம்மள கலாய்ச்சிட்டு இருக்கான். மேட்ச் வின் பண்ண தெரியாமையாடா 5 கப்பு எடுத்து வச்சிருக்கேன் நானு. யோ ஃபிளம்மிங், என்னையா எலிஸ்க்கு வந்து இன்ஜுரி போறையே, இப்ப யார வச்சு ரிப்ளேஸ் பண்றது? தல, நியூசிலாந்து ஸ்குவாடெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் தல, ஏதாச்சும் பிளேயர் சிக்கிறானா என்னன்னு. யோ ஃபிளம்மிங், உனக்கு வேற பிளேயரே கிடைக்காதாயா? எப்ப பார்த்தாலும் நியூசிலாண்டுன்ட்டு வேற ஏதாச்சும் டீம்ல இருந்து ஆள் ஐடியா? இந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஸ்பென்சர் ஜான்சன், இந்த USA பவுலர் சால்பிக், இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேயா? நம்மளுக்கு தான் முகேஷ் இருக்காப்ல லெஃப்ட் ஆர்ம்க்கு. இங்கிலாந்துல இந்த டாம் கரண்ட் இருக்காப்ல, ஜார்டனும் இருக்காப்ல. ஏதோ பண்ண ஜெயிக்கிற மாதிரி தெருல போற போக்க பார்த்தா. என்ன சடனா டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? என்ன மேட்ரு? எங்க 3 பேரையும் தனியா வேற கூப்பிட்டு பேசுறீங்க. நாம கப்படிச்சு 5 வருஷம் ஆகுது, வெளியில தலை காட்ட முடியல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். 5 மேட்ச் பார்ப்பேன். அதுல 4 வின் எடுத்துட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவே கேப்டனா இருக்கட்டும். இல்ல அப்படின்னா கேப்டன்ஷிப்பா ஸ்கைக்கு தூக்கி கொடுத்துருவேன். அவ்வளவுதான். டாட். இதெல்லாம் கஷ்டம், நான் ஆட்டத்துக்கு வரல, வந்துதான் அவனும் பாண்டியா. ஓ, ரோஹித் சர்மா தான் ஐடியா கொடுத்தாரா உங்களுக்கு? ரோஹித் பாய், ஏமாந்தியா, ஏப்ரல் ஃபூல், காப்பித்தூள், கருவாட்டுத்தூள். யோ ஜடேஜா, என்னையா அது ரோபோட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்க வீட்டுக்கு? யோ ஹெட்டு, என் பொண்ணு நிறைய மார்க் எடுத்துட்டா, என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் இந்த விளையாட்டு பொம்மை அதெல்லாம் கேட்பான்னு பார்த்தா, அப்பா அந்த IPLல ஒரு டாக் பொம்மை இருக்கும்ல, அது வேணும்னு சொல்லிட்டா. அவன் தூக்கிட்டா. பாய், அப்ப என்ன கொஞ்சம் கொடுங்க பாய், நானும் விளையாண்டு பாக்குறேன். மச்சி, என் கண்ணை பாடுறா, நல்லா பாரு. ஃபயர் வருதா? அம்மே இல்லண்ணே. ஏய், நல்லா பாடுறா, வரும். ஆமாண்ணா, நெருப்பு குழம்பா வருதேண்ணா. 6 மேக் பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இன்னைக்கு அடிச்சுக்க நீனு. அப்படியே அடிக்க மாட்டேன், நீயே அடிச்சுக்க. எவ்வளவு ரன் வேணா அடிச்சுக்கலாம். என்னைய பாரு, ரன்னும் அடிக்காம, பவுலிங்கும் ஒழுங்கா போடாம, கேப்டன்ஷிப்பும் ஒழுங்கா பண்ணாம 6 மேக் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு யோ மண்டை, வாயா விளையாடலாம். என்னையா மொபைலையே நோண்டிட்டு இருக்க? மச்சி, நாளைக்கு யாரு கூட மேட்ச்? மும்பை இந்தியன்ஸ் கூட தானே.
அதுக்காக ரோஹித் சர்மா அவரோட டிபி இருக்குல்ல இன்ஸ்டால, அதுல ஆரஞ்சு கலர் வச்சிருக்காருடா. அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? இல்ல மச்சி, அநேகமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் அவரு. நீ அந்த ஆரோ பாண்டியர்கிட்ட கேட்டு நாளைக்கு அவர் விளையாடுறான்னு மட்டும்